Hello guys, good morning. Welcome to my another new vlog. Guys, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். மாரி உசாரா 11 மணிக்கு புந்து ஓடியான்ட்ட. டேய் 11 மணிக்கு வந்து என்ன பண்றது? 12 மணிக்கு தான் போகணும் அவனே. டேய் எத்தனை மணி தெரியுமா? டேய் நான் எதுவும் பண்ண முடியாது. நான் பண்ணிட்டு நீங்க எந்திரிக்க முடியாது. அம்மு தாண்டா சாத்துலி ஓட்டல சோத்துலி ஓட்டல. கவசியா காலேஜ் போகணும். சித்த சாக்கா திக்குது. பால் கொண்டு பார்த்தா எழுப்ப என்னமோ கத்தனே. என்ன கத்தனேன்? நான் பாட்டுக்கு தூக்கத்தில் கத்திக்கிட்டே விளாட்றேம்மா. நான் தூங்க மணி எத்தனை தெரியுமா? இவங்கெல்லாம் தின்னத்தையும் போய் எல்லாம் 2:30க்கு படுத்துக்கிட்டாங்க. நான் தண்ணி ஆத்துக்கிட்டு மறுபடியும் வந்து தின்னுட்டு நான் பிறகு 3:30 போச்சு. இவங்க எல்லாம் 2:30 ஓடி போயிட்டாங்க. அது கவிசியாலும் 2:15 பூந்து ஓடிட்டா. மழை அப்படியா? அம்மா செஞ்சிட அம்மா கழுதுற. அம்மா பெலிக்கான் எழுதிட்டுக்கிறா. அம்மா பெலிக்கான் எழுதிட்டுக்கிறா. அப்பா கூட வேலைக்கு போகிறீங்க. இன்னைக்கு வேலைக்கு இன்னைக்கு ஆதி பண்ணிட்டு லீவ் விட்றான்னு சொல்லிட்டு அப்பா இன்னைக்கு இருந்தாரு. ஸோ எல்லோரும் வந்து காலையிலே குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். கோயிலே வந்து நல்லா சாப்பாடு போட்டாங்க. அங்கேயே சாப்பிட்டு பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே உட்காந்து தூங்கினா நான் தூங்கிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வீட்டில் ஏதாவது பலகாரங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடி பண்ணிட்டு ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு இருக்குது. என்ன தொடச்சிக்கலாமா? நீ பருத்தியறது ஒருத்தருமே தான் நான் வீடியோ இருக்கேன். என்னங்க இந்த மாவு சுட்டுருந்தா போகணும். 2 வாரத்துக்கு முன்னாடியே தின்றுக்கலாம். என் அம்மா பாரு பறிச்சதுக்கு கண்ணால் தோசை வந்துச்சு. குளிர்லையா? அம்மா நாளைக்கு லீவா? அப்படியே அரிமா? அப்படியே அரி. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயம்மா எண்ணெயில போண்டா போறதுக்கு முன்னாடி பிடிக்கும். போண்டா போறதுக்கு முன்னாடி எல்லாம் இது பண்ணிருக்கணும். கழுவி வச்சு இப்ப அம்மா 4 பேர்த்து எடுத்துக்குது. அம்மாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த பிரேக் டைம். அம்மா கரண்ட் பில் அதிகமா. ஆமாடா ஆஃப் பண்றான். சூப்பர் போடுறா லைட்டா. அம்மா இங்க வா. இந்த வீட்டுல வந்து ஆஃப் பண்ணு. அம்மா என்ன டென்ஷன் ஆயிட்டா திடீர்னு? ஏ அம்மா என்ன திடீர்னு என்னாச்சுடா? நம்ம காலுக்குள்ள எடுத்துட்டோம். உனக்கு 500 ரூபா தந்துடுறோம்மா. எடுக்க முடியுமா? உன்னால முடியாதுங்கிறேன்.
நீ 10,000 1 லட்சம் ரூபா தான். இங்க பாரு 500 ரூபா இப்ப எடுத்துட்டாரு பாரு. 500 ரூபா என்கிட்டே இருக்குது பாரு. 500 ரூபாயில அம்மா ஒரு சைபர் 2 சைபர் சேர்த்துக்க. 2 இல்ல எனக்கு 500 லட்சம் வேணும். 500 லட்சமா? கிட்னி எவ்வளவு விக்காத உனக்கு? சரி வலில மறந்து 500 லட்சம். சரி எனக்கு 1 லட்சம் போதும். அதான் எத்தனை சைபர்னு சொல்லு. 7 6 இப்ப எப்படி நீ போவும்? 1 lakh பாரு 10 lakh 7 ஒரு லாக் 1 லட்சத்துக்கு எவ்வளவு ஆறுங்க. 50,000 தான் 5. 50,000க்கு 5 ஜீரோ. எங்கடா இது ஒரு லைட் கம்மி? 50,000 4 ஜீரோ. 50,000க்கு 5 ஜீரோ. ஆ ஜீரோன்னு சொல்றா. மேத்தமெட்டிஷியன் சொல்லிட்டாங்க. ராமானுஜர் கழிச்சா வைஷ்ணவி தான். வைஷ்ணவி தானே எல்லாம் உண்மைதான். டேய் கணக்கு மேலே இருந்து டீ ஊத்தும். டீ ஊத்தும். 10 ரூபாய்க்கு எத்தனை 2 ஜீரோ தானே? 10 ரூபாய்க்கு 3 ஜீரோடா. 10 ரூபாய்க்கு 70 ஜீரோ. அவ்வளோதான். யாராருக்கும் போனாலுமே எடுத்துக்குவாங்க. ஹையஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இல்ல. ஏண்டா எடுத்துங்க டேய். 999. 999. தூங்குறாளுக்கு கொண்டு கடை மேல ஒரு போண்டா வை. சரி ஹையஸ்ட் crore digits சொல்லு. ஹையஸ்ட் 99 crore 99,999. 99 lakh. சரி இருக்கு. சரி 100 crore ஹையஸ்ட் 100 crore சொல்லு. சரி எடுத்துன்னு பாரு. ஏய் உப்பரிங்கடா. உப்பு அம்மு கேட்டா தான் தெரியும். சொன்னா கேக்குறீங்களா? உப்பே இல்ல. உப்பு கொஞ்சம் போடணுமா? ஆத்துனா பாகம் தெரியல பின்னாடி பைப்பு இல்லை அது பிடிச்சிருந்தது. அதில் பிடிக்க முடியாது. அதெல்லாம் எச்சு துப்பி வச்சிருப்பாங்க. அங்கே எங்கடா? அங்கம்மா அது பேர் என்ன? டிசிஎம்எஸ்ல பால் ஊத்துறோம்ல அதுக்கு பின்னாடி அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி அதுக்கு பின்னாடி அந்த குடோன் மேல உட்காடுறோம்ல அதுக்கு பின்னாடி. இல்ல இவன் தான் வந்து அப்பா பிடிச்சி பின்னாடி கிள்ளிட்டு இருக்கிறான் நான் நினைச்சேன். எங்க அத்தைய பார்த்து சித்தவா டே நகத்தை ஏன்டா கிள்ளிடுறேன். இல்ல நகத்தை ஏன்டா கிள்றேன்னு பார்த்தா அவரோட பார்த்தா களத்துல விரல விட்டு அட்டிட்டு இருக்கிறேன் நானு. பாடிக்கடை நின்று தான் இது உடம்பு நல்லா போயிடுச்சு. தாத்தம் மிச்சிருக்கு சரி பருத்தி எடுத்து வீட்டுல எடுத்து கலட்டுற மாதிரி எதுக்குள்ள எடுத்த அவளை எடுத்து எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணி எடுத்து விட்டோம். இப்போ அம்மு சோறு அம்மு போட்டாங்கன்னா அம்மு வளர்றதுக்குள்ள ஆட்சி மாதிரி தான் அவங்க எப்படி வளர்த்துருவானுங்க அந்த பயப்படலாம். வந்து எடுத்து மூளை இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த சவால் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் இங்க வீடியோ சவுண்ட் பாரு சவுண்ட் பாரு எய்தடி மாலா வாங்க நீங்கள் நினைக்கலாம் கோயிலுக்கெலாம் போனால் ஆடி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம் வீடியோ எடுத்து விளாக் எடுத்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக விளாக் எடுக்க முடியல. நேற்று நைட்டு பண்ண ஒர்க்குனால ரொம்ப பாடி டயர்டாகிடுச்சு. இப்போ அதாவது
vlog எடுக்கணும்னு நினச்சாவே ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு எப்படோ ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கிடச்சி தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் காலையிலேயே அருகம்புல்ல வச்சு தண்ணி ஊற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டு 4 மணி 5 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு அப்புறம் வீட்டில் பலகாரம் செஞ்சாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் மறுபடி போய் குளிக்கணும். ஆக்சுவலி மறுபடி தூங்கிட்டு ஒரு மாதிரி மேலெல்லாம் வேர்த்துருச்சு. எங்கள் வீட்டில் போண்டா தான் சுட்டாங்க ஆடி பண்ணிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் என்ன சுட்டாங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலிக்கு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலிக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லி பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே பை டே கண்டிப்பாக என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக vlogging எடிட்டிங் நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக என்னோட வீடியோ குவாலிட்டியும் கண்டிப்பாக டே பை டே நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட vlog நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆனால் இந்த பருத்தி மில்லில் வேலை செய்கிறாங்களே லேடிஸ் மோஸ்ட்டாக நிறைய பேர் லேடிஸ் தான் செய்வாங்க, ஜென்ஸும் செய்வாங்க. ஆனால் பருத்தி மில்லில் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி அந்த பருத்தி அந்த டஸ்ட்லாம் போய் உள்ளே பூந்து அதுதான் அந்த ஆஸ்துமா அப்புறமேட்டுக்கு இந்த காச நோய் சம்திங் அந்த மாதிரிலாம் வரும்ல. ஆக்சுவலி எனக்கே 2 நாளாக இந்த பருத்தி கொஞ்சம் அள்ளிட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களாம் உண்மையில ரொம்ப பாவம் இல்லை. அவங்களுக்குலாம் உண்மையிலுமே ஒரு சல்யூட்டு.